مولاي صل وسلم دائما أبدا على بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا نساء النبي لستن كأحد من النساء إن اتقيتن فلا تخضعن بالقول فيطمع الذي في قلبه مرض وقلن قولا معروفا صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக. அல்லாஹுவின் அன்பும் அருளும் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் நல்வழி வாழ்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். மாதர்குலத்து மாணிக்கங்கள் என்கிற இந்த தலைப்பில் நாம் பார்த்து வரக்கூடிய இஸ்லாமி முன்னோடி பெண்கள், குடும்பத்தால் உயர்ந்தவர்கள், குலத்தால் உயர்ந்தவர்கள், மார்க்கப்பற்றால் உயர்ந்தவர்கள், இறை நெருக்கத்தால் உயர்ந்தவர்கள், கல்வியால் உயர்ந்தவர்கள், தனக்கும் தன் குடும்பத்திற்கும் சார்ந்த சமுதாயத்திற்கும் மகத்தான சேவையாற்றிய பெண்மணிகள் என்றெல்லாம் பல முன்னோடி பெண்களை பற்றி பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பெண் கிட்டத்தட்ட முதல் அல்லது இரண்டாவது நாளிலேயே பார்க்கப்பட வேண்டிய அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பெண்களின் தலைவிகளில் ஒரு தனிச்சிறந்த தலைவி, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு மனைவி, ஏராளமான திறமைகளுக்கு சொந்தக்கார ஒரு பெண்ணை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். யார் அந்த பெண்? அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய உணவுகளிலெல்லாம் சரீது என்று சொல்லக்கூடிய தக்கடி திக்கடி என்றெல்லாம் நம்மால் அழைக்கப்படக்கூடிய அந்த உணவுக்கு எப்படி உணவுகளில் ஒரு சிறப்பு இருக்கிறதோ அதுபோல் உலகத்தில் இருக்கிற பெண்களிலெல்லாம் இந்த பெண் சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களைத்தான் சொன்னார்கள். யார் அந்த பெண்? உங்களால் யூகிக்க முடியும். பல சபைகளிலும் பல மஜ்லிஸ்களிலும் எல்லோருக்கும் முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்படும், ஐயுன் நாசி அஹப்பு இலைக், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு மக்களிலேயே ஏன் உலகத்திலேயே உங்களுக்கு பிடித்தமானது யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தயக்கமும் இல்லாமல், ஒளிவு மறைவில்லாமல் பட்டென்று பதில் சொல்லுவார்கள், ஆயிஷா அஹப்புன்னாசி இலைய, எனக்கு உலக மக்களில் பிரியமானவர் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. அந்த அம்மையாரைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அறிவாற்றலை சொல்வதா, மார்க்க ஞானத்தை சொல்வதா, அவர்களின் கவி வளத்தை சொல்வதா, இன்னமும் அவர்களிடம் தங்கியிருந்த ஏராளமான திறமைகளை பற்றி சொல்வதா, பெண்குலத்திற்கு தேவையான எல்லாவித முன்மாதிரிகளும் இருப்பதால் நாம் பல்வேறு விஷயங்களை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவிடமிருந்து படிக்க வேண்டும். முதல் செய்தி, வாழுகிற இந்த உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வாழுகிற போது உலகத்திலேயே எல்லாரையும் விட பிரியமாக இருந்தார்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்பது மாத்திரமல்ல செய்தி, மறுமையில் எழுகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எழக்கூடிய நற்பாக்கியம் இப்பெண்மணிக்கு கிடைக்கும். ஒரு சில ஹதீத்துகளின் தகவல் படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையிலே எல்லோருக்கும் தண்ணீர் கொடுப்பார்கள் அல்லவா, ஹவுதுல் கௌசர் என்கிற நீர் தடாகத்தில். அந்த கௌசர் தடாகத்தின் போது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் அருகாமையிலே வீற்றிருக்கும் பாக்கியம்
பெற்றவர்கள் இந்த பெண்மணி அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவோடு குடிபுகுந்த போது, குடும்பம் நடத்திய போது அவர்களுக்கு வயது 9. சில பேர் வியப்படையலாம், சில பேர் சற்று இதில் சர்ச்சை இருப்பதாக தெரியலாம், யோசிக்கலாம். உண்மை என்னவென்றால் அரபக சூழ்நிலையில் வெகு சீக்கிரமாகவே பெண்கள் பருவம் எய்தி விடுவதும், பருவம் எய்தியதற்கு பின்னால் காலங்கள் கடத்தாமல் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா போன்றவர்கள் அந்த வயதிலேயே திருமணம் முடித்து விட்டார்கள் என்பதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்து பெண்களை பற்றிய செய்தியாகும். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய சிறப்புகளில் எத்தனை சிறப்பை என்னவெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும். மிகப்பெரிய முதலில் சொல்ல வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்திற்கு பின்னால் கியாமத்து வரை நீண்டு செல்லும் இந்த சமுதாயத்திற்கு ஹதீஸுகளை அறிவித்தவர்களில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அடுத்து மிக முக்கியமான இடம் ஆயிஷா அம்மையாருக்கு உண்டு. 2210 ஹதீஸுகளை அறிவித்த பெருமை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை சாரும். நம்முடைய குடும்பத்தின் ஆயிஷாக்களுக்கு இப்போ 40 ஹதீஸ் தெரியாது. 40 அல்ல 10 ஹதீஸுகள் அறிவிப்போடு அந்த ஹதீஸின் வார்த்தைகளோடு சொல்லுங்கள் என்றால் தெரியாது. எல்லா மெகா சீரியல்களையும் சரியாக சொல்லுகிறோம் என்பது தனிக்கதை. இந்த தொடர்களில் எப்போதாவது வாய்ப்பு இருக்குமானால் நம்முடைய சீரியல் பற்றுதல் குறித்து நிறைய பேச வேண்டியது இருக்கிறது. 2210 ஹதீஸுகளை அறிவித்தார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இன்னமும் கூட மார்க்க அறிஞர்கள் எழுதுகிறார்கள், இந்த 2210 ஹதீஸுகளிலே இருந்துதான் நமக்கு சட்ட புத்தகங்களில் கிடைத்திருக்கக்கூடிய ஃபிக்ஹ் சட்டங்கள் இருக்கிறது அல்லவா, ஃபிக்ஹ் சட்டங்களில் 1/3 பகுதி ஷரியத்தினுடைய சட்டங்கள் இந்த அம்மையார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற அறிவிப்பின் வழியாகவே நமக்கு கிடைத்தது. ஏராளமான சிறப்புகளுக்கு உரித்தான ஒரு பெண்ணின் கல்வி வளத்திற்கு அவர்கள் அறிவித்திருக்கிற ஹதீஸும் அதில் எடுக்கப்பட்டிருக்கிற சட்டங்களும் முதல் சான்று. நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்ன தெரியுமா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அற்புதமானதொரு பேச்சாளர், நல்ல சொற்பொழிவாளர். எதிரில் இருப்பவர்களுக்கு ஒரு விஷயத்தை விளக்கி தருவதில் ஆண்களில் சொற்பொழிவாளர்களுக்கு நிகராக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிறந்த சொற்பொழிவாளர். அரபு நாட்டில் அன்றைக்கு மரியாதைக்கு அளவுகோல் என்ன தெரியுமா? நிறைய மரியாதை எதை வைத்து கொடுப்பார்கள் தெரியுமா? அன்றைக்கு இருந்த குலங்கள், கோத்திரங்கள், அது சம்பந்தமான கல்வி அறிவு வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் இல்முல் அன்சாப் என்று சொல்லக்கூடிய தொடர் வம்சங்களை பற்றிய அத்தனை புள்ளி விவரங்களும் தங்களுடைய விரல் நுனியில் வைத்திருந்தார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. யாராவது ஒரு பெயரை சொல்லி அவரின் வம்ச வழியை கேட்டால் அந்த வம்சத்தின் தலைவரில் தொடங்கி இன்றைக்கு பிறந்திருக்கிற பேரன் வரை அத்தனையும் துல்லியமாய் வகுத்து சொல்லுவார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த ஆற்றலை கொடுத்திருந்தான். இன்னொன்று தெரியுமா? மிகச்சிறந்த கவிஞர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் எழுதிய கவிதைகள் ஏராளம். கவிதைகளும் கவிதைகளை ரசிப்பதிலேயும் தேர்ந்தவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே மாத்திரமல்ல, அவர்கள் வஃபாத்திற்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளிட்டவர்களின் காலங்களிலே கூட அரசவையில் நிறைவேற்றப்படுகிற எந்த சட்டமாக இருக்கட்டும், மசோதாக்களாக இருக்கட்டும், இந்த அம்மையார் திரைச்சீலைக்கு பின்னாலே இருந்து இவர்கள் ஒப்புதல் பெற்றதற்கு பின்னால் தான் நாட்டுக்கு சட்டமே அமலாக்கம் பெறுகிறது என்று சொன்னால் இவர்களின் இருப்பு அந்த காலத்தில் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த கல்விக்கூடமாக இருந்தது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மனைவிமார்களில் இவர்கள் அடைந்த பாக்கியத்திற்கு அளவே இல்லை. அல்லாஹ்விடமிருந்து இவர்களுக்கும் சலாம் வந்தது. ஜிப்ரீல் வழியாக மனைவிக்கு அல்லாஹ் சலாம் சொன்னான். இன்னல்லாஹ யுக்ரிஉகி சலாம், அல்லாஹ் சலாம் சொல்லுகிறான் என்கிற இந்த வார்த்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு கிடைத்தது சிறப்பு என்கிற அதே வேளையில்
இன்னொரு சிந்தனை வேண்டும். இந்த சலாமில் கூட ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவும் இருக்கிறார்கள். காரணம், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் இதே சிறப்பு இருந்திருக்கிறது. ஹிராமலை குகையினுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தியான பொழுதுகளில் சேவை புரிந்தமைக்கு பாராட்டாய் அல்லாஹ்விடமிருந்து வகி வந்தது, உங்கள் மனைவிக்கு ஹதீஜாவுக்கு சலாம் கூறுங்கள். நான் சொல்ல வர்ற செய்தி என்னன்னா, சலாமில் வேண்டுமானால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோடு ஹதீஜா அம்மையார் கூட்டாகலாம். ஆனால் ஒரு விஷயத்தில் இந்த உலகத்தில் எந்த பெண்ணும் கூட்டாக முடியாது. அந்த தகுதி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு மட்டும்தான் உண்டு. என்ன தகுதி என்று நீங்கள் யோசித்திருப்பீர்களே, ஒரே ஒரு தகுதி. ஆம், அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மனைவிமார்களில் இவர்களின் படுக்கையில் இவர்களின் மடியில் இருந்தபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வஹி இறங்கி இருக்கிறது. இந்த பாக்கியம் உலகத்தில் அவர்களின் மனைவிமார்களில் வேறு எந்த மனைவிக்கும் கிடைக்கவில்லை. இந்த விஷயத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோடு போட்டி போட உலகத்தினுடைய எந்த பெண்ணும் இல்லை என்று சொல்லிவிடலாம். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அல்லாஹ் நிறைய திறமை கொடுத்திருந்தான். சில பேருக்குத்தான் சறுக்கல் கூட கூடுதல் சிறப்பாகிவிடும். ஆம், இவர்கள் கழுத்தில் போட்டிருந்த செயின் ஒரு முறை காணாமல் போய்விட்டது. ஒரு மாலை, கழுத்தில் போட்ட மாலையை தேடுவதற்காக புறப்பட்டு போனார்கள். ஒரு பொழுதில் தொலைந்து போன மாலையை தேடப்போன இடத்தில் தண்ணீர் இல்லாமல் சிக்கி கொண்டதற்காக வேண்டி தாமதமாக தொழுகை நேரமும் முடிவதற்கு நெருங்கிவிட்ட போது அல்லாஹ் அவர்களுக்கல்ல, அவர்களுக்காக வேண்டி இந்த உலகத்திற்கு ஒரு சட்டத்தை இறக்கி தந்தான். தயம்மும் என்று இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சட்டம். தண்ணீர் இல்லாவிட்டால் தயம்மும் செய்யலாம். இந்த தயம்மும் இந்த சமுதாயத்திற்கு எப்போது கிடைத்தது தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவின் தொலைந்து போன மாலையை தேடி புறப்பட்ட மாலையில் நமக்கு கிடைத்தது. சில பேருக்குத்தான் சில விஷயங்கள் தொலைந்து போவது கூட இந்த உம்மத்திற்கு எவ்வளவு பெரிய ஹைர் என்று தெரியும். சஹாபிகளில் ஹஜ்ரத் உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி அடிக்கடி சொல்லுவார்கள், ஏ அபூபக்கரின் குடும்பமே, இந்த உம்மத்தின் எல்லா நன்றிகளும் உங்களுக்கு உரித்தாக வேண்டும். உங்கள் மூலமாக நாங்கள் பெற்றது எவ்வளவு தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக, அவர்களின் மக்கள் மூலமாக, இந்த மகள் ஆயிஷா மூலமாக இந்த உம்மத்தை அடைந்திருக்கின்ற நன்மைகளுக்கு எவ்வளவு கைமாறு செய்தாலும் தகும். அந்த அளவிற்கு நிறைய கற்றார்கள். இந்த உம்மத் அதனால் நிறைய பெற்றது. நாம் சிந்திப்பதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய அந்த வாழ்க்கையில் இருந்து நிறைய பாடங்கள் உண்டு. ஏதேனும் ஒரு குற்றச்சாட்டுக்கு யாராவது இலக்காக்குற போது, அவதூறுக்கு உள்ளாக்கப்படுகிற போது என்ன நடந்திருக்கிறது தெரியுமா? குர்ஆனில் பாருங்கள், வரலாறு தெரியும். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குற்றமற்றவர். ஆனால் இவர் மீது குற்றம் சுமத்திய போது இவர் ஆபாசத்தை விரும்பினார், அடுத்த பெண்ணை ஆசைப்பட்டார் என்றெல்லாம் அவர் மீது நயவஞ்சகத்தனமாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போது என்ன நடந்தது? ஒரு குழந்தையை அல்லாஹ் தொட்டிலில் இருந்து பேச வைத்தான். அந்த குழந்தை யூசுப் நிரபராதி என்று சொல்லி முடித்தது. இன்னொரு இடம் குர்ஆனில் மரியம் அம்மையார் குற்றம் சாட்டப்படுகிறார், நீ பிள்ளை பெற்றது தவறான வழியில் என்று சொல்லுகிறார்கள். அந்த நேரத்தில் மரியம் குற்றமற்றவர் என்பதை சொல்ல ஒரு குழந்தையை அல்லாஹ் தொட்டிலே பேச வைத்தான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினார்கள், குழந்தை தொட்டிலில் பேசியது. யூசுஃபுக்கு குழந்தை பேசியது, மரியமுக்கு குழந்தை பேசியது. இதே போன்ற ஒரு அவதூறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவின் மீது இதே அவதூறை சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தடம் மாறிவிட்டார், தனியாக சில நேரம் ரசூலுல்லாஹுவை விட்டு பிரிந்திருந்து விட்டார் என்றெல்லாம் பல பொய்யான காரண காரியங்களை கற்பித்து நயவஞ்சகர்களால் ஒரு பெரிய அபாண்ட குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட பொழுதில் எந்த குழந்தையும் பேசவில்லை, குர்ஆனே பேசிவிட்டது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சற்றேறக்குறைய ஒரு மாதத்திற்கு பின்னால் வஹி இறங்கியது. சுமார் 17 வசனங்கள்.
சூரா அன்-நூர் அத்தியாயத்தில். அதிலே தான் விபச்சார சட்டம் வருகிறது. அதிலே தான் மனைவியை அவதூறு செய்பவனுக்கான தண்டனை சட்டம் வருகிறது. அந்நிய பெண்ணை அவதூறு செய்வதற்கு சட்டம் வருகிறது. சந்தேகப்படக்கூடியவனுக்கான சட்டம் வருகிறது. அடுத்தவர் மீது அவதூறும் இட்டுக்கட்டும் செய்பவனுக்கான சட்டம் வருகிறது. சூரா அன்-நூர். போவது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவின் செய்தியாக இருந்தாலும் பயனுள்ள சில விஷயம் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இங்கே நான் நிறுத்தி சொல்லுகிறேன். சூரா அன்-நூர் பெண்கள் படிக்க வேண்டிய, திரும்ப திரும்ப பெண்களுக்கு போதிக்கப்பட வேண்டிய சூரா. அதனால்தான் பெண்களுக்கான ஒழுக்க மாண்புகளை அந்த சூரா அதிகம் பேசுவதால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லிமு நிசாஅக்கும் சூரத்தன் நூர், 100 சூறாவை உங்களின் பெண்களுக்கு கற்றுக் கொடுங்கள். எல்லா விதமான நல்லொழுக்கங்களை பற்றி அதில் வருகிறது. அந்த சூறாவில் தான் சுமார் 17 வசனங்கள் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா உத்தமி, பத்தினி, குற்றமில்லாதவர், களங்கமில்லாதவர், தூசுபடாதவர், எவரும் நெருங்க முடியாத நெருப்பு, கற்பொழுக்கமுள்ள பெண், பத்தினித்தனத்தின் உச்சத்தில் வாழ்ந்த சிகரம் என்றெல்லாம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவை பற்றிய புகழாரம் குர்ஆனிலே கிடைக்கிறது. எந்த ஒரு பெண்ணிற்கும் கிடைக்காத அங்கீகாரம் இது. குர்ஆனில் அல்லாஹ் இந்த அம்மையாரின் செய்தியை வைத்து இவரை பற்றி குறை கூறியவர்களையெல்லாம் கடுமையான வேதனை உண்டு என்று இறைவன் எச்சரித்தான் என்று பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மிக அதிகமாக கேள்விகள் கேட்பது, அந்த கேள்விகளுக்கு பதில் பெறுவது, அறிவார்த்தமான முறையில் சில விஷயங்களை முன்வைத்து கேள்வி கேட்பது, இதுவெல்லாம் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபையிலே நிறைய வாடிக்கை. பல கேள்விகளை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேட்டபோது கொஞ்சம் வியப்படைந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலமுறை சொல்ல இருக்கிறார்கள், யா ஆயிஷா அன்தி அவ்வலு மன் சஅலத் மின் ஹாதிகில் உம்மா, ஆயிஷாவே இந்த கேள்வியை இந்த உம்மத்திலேயே முதல்ல கேட்டது நீதான் என்று பதில் சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல பேர் கேள்வி கேட்குறதையே விரும்ப மாட்டாங்க இல்லையா? என்ன மனைவி நம்மள்கிட்ட கேள்வி கேட்குறது, சொன்னதை மட்டும் கேட்டுக்க வேண்டியதானே, என்ன நீ கேள்வி கேட்குற? இல்லை, கேள்வி கேட்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊக்குவித்தார்கள். மனைவிமார்கள்னால் மார்க்க விஷயத்தை பற்றி கேட்கக்கூடாமல் சொன்னால் ஊன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு மட்டுமல்ல, கேட்கலாம், கேட்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்ன அழகாக கேள்விகள் கேட்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஓதினார்கள் திருக்குர்ஆனுடைய ஒரு வசனம், வஹாசபனாஹா ஹிசாபை யசீரா என்றொரு வசனம் வருகிறது குர்ஆனில். பல கேள்விகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. ஒரு கேள்வி என்னென்னா, வஹாசபனாஹா ஹிசாபை யசீரா, அல்லாஹு தஆலா யாரையாவது விசாரணை செய்கிற போது நல்லடியார்களாக இருந்தால் லேசாக விசாரணை செய்வோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனில். இந்த விஷயம் இருக்க ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் அல்லாஹுவின் விசாரணையை பற்றி பேசுகிற போது இப்படி சொல்லிவிட்டார்கள், மன் நூகிஷ பில் ஹிசாபி ஃபக்கத் ஹலக், மன் நூகிஷ பில் ஹிசாப் ஃபக்கத் ஹலக், யாரையாவது இறைவன் கேள்வி கணக்கு கேட்கிற போது அல்லாஹ் துருவி கேள்வி கேட்டால், யாரையாவது துருவப்பட்டால், குடைந்து கேள்வி கேட்கப்பட்டால் அவர் தொலைஞ்சார், அவர் அவ்வளவுதான், அவர் அழிந்தார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வார்த்தை சொன்ன உடனே ஆயிஷா அம்மா கேட்டாங்க, அப்பன்னா குர்ஆனில் இப்படி வருதே, அதுக்கு என்ன அர்த்தம்? வஹாசபுனாகா ஹிசாபை யசீரா, லேசாகவும் கூட ஒரு கேள்வி கணக்கு உண்டுன்னு வருதல்ல, நீங்கள் என்ன கேள்வி கணக்கு கேட்டாவே முடிஞ்சுங்கிறீங்க என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவார்கள், இல்லை ஆயிஷா, நீ சொல்லுவது லேசான கேள்வி கணக்கு என்பது கேள்வி கணக்கே அல்ல, நீ செய்த பாவத்தை எடுத்து காட்டுவது என்று அதற்கு அர்த்தம். இங்கே பார், இத்தனை பாவம் நீ செய்திருக்கிறாய், இத்தனை பாவம் செய்திருக்கிறாய், அந்த எடுத்து காட்டுறதுக்கு தான் லேசான விசாரணைன்னு பேர். மற்றபடி விசாரணை என்பது இறைவன் துருவ துவங்கினால்
அவர்கள் அழிந்து விட வேண்டியதுதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸிற்கு விளக்கம் தருவார்கள். இப்போ ஒரு ஹதீஸை சொன்னவுடன் சரி அப்படியே பேசாமல் உட்கார்ந்துக்கிறதல்ல, அதிலே ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ எதிர்கேள்வி இருந்தாலோ கொஞ்சம் கூட தயங்காமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்டவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அதனால்தான் இந்த உம்மத்தினுடைய பெண்கள் அறிவாளிகளில் முதலிடம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தரப்பட வேண்டும். இன்னக்கும் சதுபஅஸூன யௌமல் கியாமதி ஹுஃபாத்தன் உராத்தன் குர்லன், நீங்கள் மறுமையிலே எழுப்பப்படுகிற போது காலிலே செருப்பு இல்லாமல் பிறந்த மேனியாக நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். பொதுவாக இந்த ஹதீஸை கேட்ட உடனே என்ன நினைப்போம்? நாமெல்லாம் என்ன நினைப்போம்? பிறந்த மேனியாக தான் எந்திரிப்போம், நிர்வாண கோலத்தில் தான் இருப்போம், காலில் செருப்பு இல்லை, ட்ரெஸ் இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு சட்டம் சொல்லுகிறார்கள், நாளை மறுமையில் அப்படி நடக்கும், நாம் கேட்டுக்கொள்கிறோம், அவ்வளோதான் நினைப்போம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த விஷயத்தில் எல்லாம் கூச்சமோ தயக்கமோ, ஏன்னா மார்க்க அறிவு தெரிஞ்சுக்கிறதுல தயக்கம் கூச்சம் தேவையில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், அரைத்த எந்துரு பஅதுகும் இலா பஅதின், நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் எழுப்பப்பட்டா ஒருத்தர் இன்னொருத்தரோட மறைவிடத்தை மறுமையில் பார்த்து கொள்வார்களே, அது எப்படி? வேறு யாருக்கும் கேட்கணும்னு தோணலை. அதே சமயத்தில் இந்த கேள்வியெல்லாம் மனசுக்குள்ளேயே மறைச்சி வச்சுட்டு அது என்னமோ நடக்கட்டும் பார்க்கலாம், அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, தெளிவாக கேட்டார்கள். இப்படித்தான் எழுப்பப்படுவீர்கள் என்று சொன்ன உடனே அடுத்த கேள்வி, அப்பன்னா ஒருத்தர் இன்னொருத்தரை பார்க்க வேண்டியது வருமே என்று நேரடியாக கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வி கேட்டமைக்காக முதலில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பாராட்டினார்கள். அதற்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இந்த கேள்விக்கு ஒரு வார்த்தை பதில் சொன்னார்கள். ஹதீஸ் நூல்களில் இருக்கிறது, அல் அம்ரு அஷத்து மின்ஹு, நீ சொல்கிற மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தரை பார்க்கறதுன்னு சொல்கிறையே, அதை விடவெல்லாம் அங்கே விஷயம் பயங்கரமாக இருக்கும். இந்த அளவுக்கு அறிவோ பார்வையோ போகாது. சில நேரம் மும்முரமாக வேலையில் இருக்கிறப்போ தோலில் போட்டிருக்கிற துண்டு தெரியாது, என்ன எதை எங்கே வச்சோன்னு தெரியாது. சமயத்தில் ஒரு பொருளை கையில் வச்சுட்டே தொலாவிட்டு இருப்போம் இல்லையா, என்னத்தையும் தோலில் போட்டு தொலாவணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சில நேரம் விஷயத்தின் கடுமை, விஷயத்தின் விபரீதம், நம்முடைய ஒட்டுமொத்தமான பார்வை மற்றும் அறிவு ஒரு இடத்திலே குவிகிற போது நம்முடைய சுற்றுப்புற சூழலில் இருக்கின்ற எல்லாவற்றையும் சமயங்களிலே மறந்து போய்விடுவதுண்டு. அப்படி உள்ள நிலைமை மறுமையிலே நீடிக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறிது நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் இடையிலே உள்ள அந்த தொடர்பை, அந்யோன்யமான தொடர்பை, அழகான ஜோடியின் ஒரு 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 குடும்பத்தில் குதூகலமான வாழ்க்கையை குறித்து இன்றைக்கு யோசிப்போம். ஏன்னா இன்றைக்கி கணவன் மனைவிகளுக்கு இடையில் குடும்பங்களில் குதூகலம் காணாமல் போயிருக்கிறது. குழப்பங்கள் மாத்திரமே பல குடும்பங்களில் நீடிப்பதால் குதூகலம் வெளியே போய்விட்டது. எப்படி இன்புற்று அழகாக ஒரு இல்லால் நங்கையுடன் குடும்பம் நடத்த முடியும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் உள்ள அந்த ஜோடியின் வழியாக நாம் பார்க்கலாம். எப்போது பேசினாலும் பிரியத்தோடு பேசுவார்கள் மனைவிமார்களிடம். ஏ ஹுமைரா, சிவந்த பெண்ணே, குட்டி பெண்ணே என்றெல்லாம் சில பட்டப்பெயர்களை சொல்லி கூப்பிடுதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பழக்கம். பல பேர் நாம் பட்டப்பேர் நல்ல பட்டப்பேரும் சொல்கிறதில்ல, அதே சமயம் அழகான பேரும் சொல்கிறதில்ல, அவங்க பேரும் சொல்கிறதில்ல, இளவாடி போடி இப்படியே போயிட்டுருக்கு நிறைய குடும்பங்களில். அழகான பெயர்களை சொல்லி அவர்களை கூப்பிட்டு தன் கவனத்தின் பக்கம் திருப்புதல் அற்புதமான குடும்பத் தலைவருக்கான அழகு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் கூப்பிடுவார்கள். எவ்வளவு தூரம் அந்யோன்யமான மனைவியாக இருந்தால் அபிசீனிய வீரர்கள் ஈது பெருநாள் என்று மதியம் விளையாடுவதை தன்னுடைய தோள்புஜத்திற்கு பின்னாலே பிறர் பார்வை படாதவாறு தன் மனைவியை வைத்து கொண்டு விளையாட்டை ரசித்திருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற உடனே அது ஒரு பெரிய ஆன்மீக தலைவர், அவங்க பள்ளிவாசல்லையே சுஜூதுலேயே இருப்பாங்க, முசல்லாலேயே கிடப்பாங்க என்றெல்லாம் இருக்கிற பிம்பம் இருக்கிறதல்லவா. இந்த மாதிரி ஹதீஸுகள் அந்த பிம்பத்தை உடைக்கிறது இல்லை. பள்ளியில் இருக்கிற போது ஒரு மிகப்பெரிய வணக்கத்திற்குரிய வணக்கத்திலே வழிகாட்டக்கூடிய தலைவராக இருக்கிற அதே நேரம்
குடும்பத்தில் வந்துவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய அழகான குடும்ப தலைவர், முன்மாதிரி தலைவர் என்பதை நாம் அவர்களுடைய இல்லற வாழ்க்கையிலே பார்க்கிறோம். குறிப்பாக எல்லா மனைவிமார்களிடமும் இது உண்டு என்றாலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடனான அந்யோன்யம் ரொம்ப சிறப்பானது. விளையாட்டுக்களை ரசித்தது மாத்திரமல்ல, நாம் விவரித்து சொல்லப்படுவதற்கு தேவையில்லாத அளவுக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆயிஷா அம்மாவுக்குமான ஓட்டப்பந்தயம். அடிக்கடி திருமண விழாக்களிலே சொல்லுவதுண்டு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓட்டப்பந்தயத்தின் போது முதல் முறை அவர்கள் ஜெயித்து, இரண்டாவது முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயித்தார்கள். முதல் முறை அப்படியானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றார்கள் என்று பொருள். உலகத்தில் எந்த யுத்தத்திலும் தோற்காத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியிடமா ஓட்டப்பந்தயத்தில் தோற்று போவார்கள்? அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் பலவீனமா அல்லது ஆயிஷாவுக்கு பலமா என்றால் இதெல்லாம் எதுவுமே இல்லை. தன் மனைவியும் ஒரு முறை ஜெயிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொடர்ந்து நான் தான் ஜெயிப்பேன், நான் தான் பேசுவேன், நான் தான் எல்லாம் செய்வேன், நீ எதுவும் இல்லை, நீ எப்பவும் அடிமை அப்படின்னா அதுக்கு பேர் குடும்பமே இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஜெயித்தார்கள். இந்த அறிவிப்பை அவங்க தான் சொல்கிறாங்க. நான் ஃபலம்மா சம்மன்து, கொஞ்சம் உடல் எனக்கு போட்ட போது மதீனாவுக்கு போனதற்கு பிறகு நான் கொஞ்சம் குண்டாயிட்டேன். குண்டானதுக்கு பிறகு இதே ஓட்டப்பந்தயம் நடந்துச்சு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிச்சிட்டாங்க, நான் தோத்துட்டேன். அப்போ போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டேன், என்ன இப்படி நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு கேட்டேன். அஹாதா பிதாக்க, இதுக்கு அது சரியாக போச்சு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகான அந்யோன்யமான நெருக்கமான அந்த குடும்பத்தினுடைய இறுக்கம் நம்முடைய கவனத்திற்குரியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு அவ்வப்போது செல்லமாக சண்டைகள் கூட போடுவதுண்டு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த அம்மையாரை பற்றி பேச நிறைய உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே ஒரு தடவை அவர்களின் செல்லமான சினுங்களான கோபத்தை, ஆயிஷா அம்மாவுடைய கோபத்தை சுட்டி காட்டுவார்கள். ஆயிஷா, உனக்கு கோபம் வந்தால் எனக்கு தெரியும் என்று சொன்னார்கள். அவங்க கேட்டாங்க, எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? இல்லை, நீ எப்போவுமே உனக்கு கோபம் வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் என்னுடைய பேரை சொல்ல மாட்டேன், அபுல் காசிம், காசிமுடைய தந்தைன்னு தான் கூப்பிடுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போவுமே. அந்த பேரை சொல்லாமல் வேறு ஏதாவது காபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக அப்படி இப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவேன், நேரடியாக என் பேரை சொல்ல மாட்டேன், நான் அதை வச்சு நீ என் மேலே கோபமாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்குவேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், லா அஹ்ஜுர் இல்லா இஸ்மக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அப்போ கூட நான் கோபமாக இருக்கிறப்பவும் உங்கள் பேரைத்தான் நான் விட்டுருவனே ஒழிய உங்களையெல்லாம் நான் பிரியப்படாமல் இல்லை, உங்கள் மேலையெல்லாம் வருத்தப்பட்டது இல்லை, உங்கள் பேரை மட்டும்தான் அப்போ விட்டுருவேன் என்று சொல்லுவார்கள். முதல்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு பேசுகிறதும் அவங்க இந்த மாதிரி பதில் சொல்கிறதும் இதுவெல்லாம் அவர்களுக்குள்ளே நடப்பது. ஒரு அசாத்தியமான துணிவு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு தான் இருந்தது. எதையாக இருந்தாலும் பட்டுன்னு கேட்டுருவாங்க, தயக்கமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட படுத்திருந்தாங்க. பல மனைவிகள் அல்லவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. திடீர்னு தூக்கத்தில் கை தட்டுப்படுகிறது, கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்திற்கு போகிறது. திரும்ப முட்டின உடனே டக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க கையை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, இது நான் இருக்கிறேனான்னு சந்தேகத்தில் பார்க்குது. எங்கே நாம் இங்கிருந்து எந்திரிச்சு போயிடுவோமோ, வேறு ஏதாவது ஒரு மனைவி வீட்டுக்கு போயிருப்போமோ, ஆயிஷாவை விட்டுட்டு போயிருப்போமோ என்றெல்லாம் நினைத்து கொண்டு தான் நாம் இருப்பை உறுதி செய்வதற்கு கையை வைத்து, விளக்குகளெல்லாம் இல்லாத காலம் அல்லவா அது, தொலாவி இருக்கிறது என்று புரிந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவங்க மெதுவாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, என்ன விஷயம்? இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா. பதில் சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹல் ஜாஅகி ஷைத்தானுக்கி, ஏம்மா உன் சைத்தான் வந்துட்டானா அப்படின்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப அந்யோன்யமான பேச்சு இது. ஹல் ஜாஅகி ஷைத்தானுக்கி, உன் சைத்தான் வந்துட்டானா, அதாவது ஏதோ தவறான எண்ணத்தை போட்டு விட்டானா, நீ அதனால் என்னை தொலாவ ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, உடனே அடுத்து திரும்ப கேள்வி, யாராவது கேட்க முடியுமா ரசூலுல்லாஹ்ட்ட? டப்புன்னு கேட்டாங்க,
ஆமாம் எங்கிட்ட சைத்தான் வந்துட்டானு கேட்குறீங்க, எங்கிட்ட அப்படின்னா உங்கள்கிட்டையும் சைத்தான் இருக்கானா? ஹல் மேக்க சைத்தான், உங்கள்கிட்டையும் சைத்தானா இருக்கானா? யாராவது கேட்க முடியுமா? முதல்ல சிறிய வயதும் குறும்புத்தனமும் அதே சமயம் கணவனை கவருகிற விதத்தில் பேச்சும், இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இதெல்லாம். அப்படி கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, நஅம் மஇய ஷைத்தானுன் லக்கின் அஸ்லம். ஆமாம்மா என்கிட்டையும் சைத்தான் இருக்கான், ஆனால் அவன் எனக்கு கட்டுப்பட்டு சைத்தான். அவன் சொல்கிறபடி நான் கேட்க மாட்டேன், நான் சொல்கிறபடி அவன் கேட்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ தான் உன் சைத்தான் சொல்கிறபடி நீ நடக்கிற, நான் அப்படி நடக்கிறது இல்லை என்று சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே போன்ற இன்னொரு அறிவிப்பு இருக்கிறது. பக்கத்தில் வச்சு பார்ப்பாங்க, காணோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, எங்கே போனாங்கன்ட்டு உடனே எந்திரிச்சு அந்த இரவில் அப்படியே பின்னாடியே வருவாங்க. போய் 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 தேடி போய் பார்த்தா, உங்களுக்கு தெரியுமில்லை, இப்போ இருக்கிற மஸ்ஜிது நபவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கியிருக்கிற இடம் தான் ஆயிஷா அம்மாவுடைய வீடு. அங்கேருந்து வெளியே வந்தால் என்ன தெரியும்? இன்றைக்கும் தெரிகிறது என்னென்னா, பக்கி தெரியும், கபிரிஸ்தான் தெரியும், ஜன்னத்துல் பக்கி முஸ்லீம்களின் பொது அடக்க ஸ்தலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே தான் இருந்தாங்க. பின்னாடியே ரசூல்லா போகிறாங்கன்ட்டு இவங்களும் பின்னாடியே போனாங்க. ரசூல்லா அப்படி திரும்பினா இவங்க இப்படி திரும்பிக்க வேண்டியது, ஒளிஞ்சிக்க வேண்டியது. கரெக்டாக அங்கே போய் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்பராவில் அடங்கியிருப்பவர்களுக்காக துஆ செய்து விட்டு திரும்புகிற போது ரசூலுல்லாஹ் வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே வேக வேகமாக ஓடி வந்துட்டாங்க. வேக வேகமாக வந்து மூச்சு வரைக்கும் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் தெரியும், இதனால் பின்னாடியே வந்தாச்சு. வந்த உடனே படுத்தாச்சு. படுத்த உடனே என்னதான் பெண்கள் ஓடி வந்து படுத்துட்டாலும் தெரியாமையே போயிடும், மூச்சு வாங்குது, பெருமூச்சு வாங்குது, உசு உசுன்னு மூச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு, அம்மா ஏன் என்ன விஷயம் என்று கேட்டார்கள். ஏன்னா நார்மலாக எப்போவுமே தூங்கிட்டு இருக்கிற ஒரு பொம்பளைக்கு இப்படி மூச்சு வாங்க வேண்டியது இல்லையே, இவங்க ஓடி வந்த ஓட்டம் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு படுத்திருக்காங்க. அப்போதும் இதே போன்ற ஒரு உரையாடல், உங்கள்கிட்ட சைத்தான் வந்துட்டானா அப்படின்னு கேட்ட மாதிரி, ஆயிஷா அம்மா பதில் சொன்ன மாதிரி என்றெல்லாம் பார்க்கிறோம். ஒரு இல்லற வாழ்க்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஒரு திகட்டாத, அதே சமயம் ஆனந்தம் கோபம் எல்லாம் கலந்த ஒரு அன்பான மனைவியாய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இங்கே ரெண்டு விஷயம் கவனிக்கணும். என்னென்னா, கணவனோடு எல்லா விஷயத்திலேயும் அழகாக, அவ்வப்போது சின்ன சின்ன கோபம் வந்தாலும் முரண்டு பிடிக்காமல் கணவனோடு ஒத்துழைக்கக்கூடிய மனைவியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அதையும் பார்க்கணும். மறுபக்கம் மனைவிக்கும் மரியாதை கொடுத்து மனைவியையும் மதித்து சமயங்களில் அவர்களின் கோபதாபங்களை கூட வாங்கி கொள்ளுகிற அன்பான கணவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள் என்பதும் இல்லறத்தின் இரண்டு நாணயத்திற்குரிய பக்கங்களாய் நாம் கவனிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இப்படி எல்லா விஷயத்திலேயும் ஒத்துழைத்த, சமயங்களில் கேள்வி கேட்ட, லேசான கோபத்தை காட்டிய, அத்தனைக்கும் இழக்கான பெண் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். உலகத்தில் இன்றைக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற பெயர்களெல்லாம் வைப்பதை விட்டும் கூட நாம் தூரமாகி கொண்டிருக்கிறோம். இறைவன் பாதுகாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்து பெண்களின் பெயர்களை உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு சூட்டி பாருங்கள். எல்லாம் வல்ல இறைவன் எங்கிருந்தாவது அந்த ஒழுக்க நலன்களை, அந்த உயர்ந்த குணங்களை அல்லாஹ் இந்த பிள்ளைகளுக்கு கூட தரக்கூடும். நாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி பேசவும் கேட்கவும் இன்னமும் நிறைய செய்திகள் இருந்தாலும் நாம் முடிவுக்கு வரலாம். சில விஷயங்கள், எந்த நபி வஃபாத்தானாலும் உலகத்தில் நபிமார்கள் வஃபாத்தானதற்கு பிறகு அவர்களின் மனைவிமார்கள் திருமணம் செய்ய மாட்டார்கள். குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களுக்கு தடை உத்தரவு இருந்தது. அது குர்ஆனிலேயே கூட இருக்கிறது. வலா அன் தன்கிஹு அஸ்வாஜஹு மின் பஅதிஹி அபதா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மௌத்துக்கு பின்னாடி யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது, யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது. அவர்களும் திருமணத்திற்கு முன்வர மாட்டார்கள், யாரும் பெண் கேட்கவும் முடியாது. இதில் நிறைய காரணங்கள், முக்கியமாய் ஒரு காரணம் உண்டு. என்ன தெரியுமா? அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரிலே உயிரோடு இருக்கிறார்கள். கபரிலே அவர்கள் மாத்திரமல்ல, அம்பியாக்கள் முழுவதும் உயிரோடு இருக்கிறார்கள். ஹதீஸ் நூல்கள் அனைத்திலேயும் பதிவு செய்யப்பட்ட சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை இது. தலைப்புக்கு இடையிலேயே சின்ன விஷயமாய் சொல்லிக் கொள்ளுகிறோம். அல் அம்பியா ஒ அஹ்யா உன் ஃபி குபூரிஹிம்.
எனவே உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஆளுடைய மனைவியை வேறு யாரும் திருமணம் செய்ய முடியாது. சரி, திருமணம் நபிமார்களுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னால் அவங்க மனைவிமார்கள் யாரும் திருமணம் செய்யலை. ஆனால் அதே சமயத்தில் மார்க்க சேவையும் யாரும் செய்யலை. பெரும்பாலும் நிறைய மனைவிமார்கள் இருந்தாங்க இல்லையா? சௌதா அம்மையார் இருந்தாங்க, உம்மு சலமா அம்மையார் இருந்தாங்க ரதியல்லாஹு அன்ஹா, சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க, ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க, நிறைய இருந்தாங்க. எந்த மனைவியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வஃபாத்திற்கு பிறகு அவர்கள் விட்டு சென்ற பணியை யாரும் எடுத்து செய்யலை. இந்த விஷயத்தில் விதிவிலக்கு ஆயிஷா அம்மா மட்டும். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. நாம் ஆயிஷா அம்மாவின் சிறப்புகளை தெரிகிற போது அழுத்தமாக இதை உள்வாங்க வேண்டும். எந்த நபியின் மனைவியும் அவர்கள் நபியின் வஃபாத்திற்கு பின்னால் களத்திற்கு இறங்கி அந்த நபி விட்டு போன வேலையை யாரும் தொடரவில்லை. குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்களும் யாரும் ஃபீல்டுக்கு வரல. ஆனால் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கருத்திற்கு வந்தார்கள். என்ன தெரியுமா? ஹதீஸுகளை அறிவித்தல், ஹதீஸுகளை போதித்தல், ஹதீஸுகளை செவிமடுத்தல், கற்றுத்தருதல், திரைக்கு பின்னாலே பாடம் நடத்துதல் என்று ஏராளமான வருஷங்கள், கொஞ்ச நிஜமெல்லாம் இல்லை. நாம் பெரும்பாலும் என்ன செய்கிறோம் தெரியுமா? ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் போது அவர்களுக்கு வயது 18 என்று அறிகிறோம். 18க்கும் 19க்கும் இடைப்பட்ட வயது என்றாலும் கூட அதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளவு காலம் உயிரோடு இருந்தார்கள் தெரியுமா? சுமார் 48 வருஷம். எங்கள் கணவன் இல்லாமல், வீட்டு ஆம்பளை இல்லாமல் 48 வருஷம், அதிலேயும் கூட ஏராளமான வேலை பணிகளை இழுத்து கொண்டு ஒரு பெண் களப்பணி ஆற்றுவது என்பது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? புருஷன் இல்லாட்டி சில பேர்லாம் அடுத்து 1-2 வருஷத்தில் தானாக அவங்களும் பேஷண்ட் ஆயிடுவாங்க, அப்புறம் கொஞ்சம் நல்ல மௌத்தா போயிடுவாங்க. நிறைய பார்க்குறோம். பெரிய பணிகளை பழுக்களை இழுத்து போட்டு கொண்டு வேலை செய்ய முடியாது. ஆனால் தன் கணவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த உயர்ந்த வேலையை, ஹதீஸு கலையின் பணியை சிறமேற்கொண்டு செய்தார்கள். 18 வயசு ஆயிஷா அம்மாவை மட்டும் நாம் பார்க்க முடியாது. 70 வயது மூதாட்டியான ஆயிஷா அம்மையார், கிழவியான ஆயிஷா அம்மையார் எப்படி இருந்திருப்பார்கள் யோசித்து பாருங்கள். அல்லாமா சயீத் இப்னுல் முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இன்றைக்கு ஹதீஸ்களை வல்லுநர்களாக தாபிஈன்கள் வரிசையில் அறியப்படுகின்ற ஏராளமான முஹத்திஸீன்கள் ஆயிஷா அம்மாட்ட திரைச்சீலைக்கு பின்னாலே ஹதீஸை படித்தவர்கள். சஹாபாக்கள் கூட ஹதீஸுகளில் சந்தேகம் என்றால் உம்முல் மோமினினிடம் வந்து விடுவார்கள். மோமின்களுக்கான தாய் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களே, இந்த ஹதீஸிற்கு என்ன அர்த்தம், இது சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? சுமார் 48 வருஷ காலங்கள் இதில் மூழ்கி கிடந்தார்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. அவர்களின் மிகப்பெரிய சிறப்பில் இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? அரசவைகளிலே நிறைவேற்றப்படுகின்ற சட்டங்கள் இவர் கையொப்பத்திற்கு பிறகுதான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். காரணம், இவர்களுடைய கல்வி அறிவு, அபாரமான அறிவு. ஒரு சில நாட்களுக்கு முன்னால் ஒரு மருத்துவ பெண்மணியை பற்றிய தொடர் பார்த்து கொண்டிருந்த போது டாக்டர் ஷிஃபா என்பவர்களை பற்றி பார்த்த நம்ம இந்த தொடரிலே சொன்னோம். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு திப் என்கிற மருத்துவமும் தெரியும், நபி மருத்துவம், உன்னதமான மருத்துவம். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அதையும் தெரிந்து வைத்திருந்தார்கள். கடைசியாய் அவர்களுடைய தள்ளாடுகிற வயது போதும் போதும் என்கிற அளவுக்கு மிகப்பெரிய தீன் பணி, கல்வி பணியெல்லாம் ஆற்றியதற்கு பிறகு சஹாபாக்கள் என்கிற தலைமுறை மாத்திரமல்ல, தாபிஈன்கள் என்கிற அடுத்த கட்ட தலைமுறைக்கும் கூட நல்ல விஷயங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்ததற்கு பிறகு ஹிஜ்ரி 59 வாக்கில் தங்களுடைய 70வது வயதில் 69 வயது முடிந்திருக்கின்ற போது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சாதாரண உடல்நலக் குறைவால் வஃபாத்தானார்கள். இதே ரமலான் பிறை 17 அன்று காலை அவர்கள் வஃபாத். புனித ரமலான் மாதத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையில் யோசிக்க வேண்டிய இன்னொரு அம்சம் என்னவென்றால், மற்ற மனைவிமார்கள்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னாடி அடுத்த ஊருக்கு கூட போகலை, ஹஜ்ஜுக்கு போகலை, உம்ராவுக்கு போகலை, எந்த ஜிஹாது போர் என்னென்னமோ நடந்தது எதுக்கும் வெளியே வரல.
வீட்டோடு இருந்து அப்படியே வீட்டோடு மரணித்து அல்லாஹ்விடத்தில் சேர்ந்து விட்ட மனைவிமார்களுக்கு இடையில் வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு கூட ஒரு பெண் இவ்வளவு உயரத்திற்கு போக முடியும் என்பதை நிரூபித்த பெண் மாபெரும் வீராங்கனை அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா. வஃபாத்தானதற்கு பிறகுதான் எல்லோரும் முடிவெடுத்தார்கள், 2210 ஹதீஸுகள் அதிகமான ஹதீஸுகளை அறிவித்திருக்கின்ற இந்த பெண் குலத்து மேதைக்கு தொழ வைப்பதற்கு, ஜனாசா தொழ வைக்க இவர்களை விட அதிகமாக அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவை கூட்டி வந்து நிறுத்தினார்கள். ஆம், ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசா தொழ வைத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஒரே ஒரு கோணம் அல்ல, அன்னலாரின் மனைவி என்ற கோணத்தையும் தாண்டி அற்புதமான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் என்கிற கோணம். வாழ்க்கையில் இவர்கள் ஜொலிக்க முடிந்ததற்கு பின்னணி 2 இடம், பிறந்த வீடு, புகுந்த வீடு. ஒரு பெண்ணுக்கான இந்த 2 வீடு இருக்கிறது அல்லவா, தாய்மார்கள் கவனிக்க வேண்டும். பிறந்த வீடும் சிறப்பு பெற்றது, புகுந்த வீடு அதைவிட சிறப்பானது. பிறந்த வீட்டில் தந்தையிடமிருந்து தனக்கு கூட இல்லாமல் பிறருக்கு எப்படியெல்லாம் தாரை வார்த்து தர்மம் செய்யலாம் என்கிற உயர்ந்த நல்ல எண்ணங்களை, குணங்களை தந்தை தாயிடமிருந்து படித்தார்கள். ஆனால் இங்கு வந்தால் வாழ்வே வழங்குவதுதான் என்று சொல்லக்கூடிய வல்லல் நபியின் குடும்பத்திற்குத்தானே அவர்கள் வாழப்போனார்கள். எனவே தர்ம சிந்தனையின் உச்சத்தில் இருந்தார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இஃப்தாருக்கு இருக்கக்கூடிய காய்ந்த பேரித்தம்பழங்கள் கூட தனக்கென்று வைத்து கொள்ளாமல் வருபவர்களுக்கு தூக்கி தருவார்கள் என்று சொன்னால், ஆயிஷா அம்மையாரிடம் நாம் நிறைய படிக்க வேண்டியது இருக்கிறது, யோசிக்க வேண்டியது இருக்கிறது. என்னிடம் 10,000 திர்கம் இருந்தால் உனக்கு தருவேனப்பா என்று தன் கஷ்டத்தை சொல்லி கொண்டிருந்த ஒருவர், அவருக்கு முன்திர் என்று பெயர், ஆயிஷா அம்மாவிடம் சொல்லி கொண்டிருந்தார். எனக்கு மட்டும் 10,000 திர்கம் இருந்தால் நான் தருவேன் என்று சொன்னார்கள். கஷ்டத்தை சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார், கொடுக்க ஒன்றுமில்லை. அப்போதுதான் போயிருப்பார். இந்த பக்கம் 10,000 திர்கத்தோடு அரசவை காவலன் வந்தான். ஜனாதிபதி அமீருல் முஃமினீன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இந்த 10,000 திர்கத்தை உங்களுக்கு கொடுத்தார்கள் என்று அன்பளிப்பு வந்தவுடன் திடீரென்று பார்த்த 10,000, அன்றைய தேதிக்கு பல மாதத்திற்கு அதை வைத்து கொள்ளலாம். ஆனாலும் போன முன்திரை உடனே கூட்டி வர சொன்னார்கள். அப்பா, இந்தா, நான் உனக்கு ஒரு வாக்குறுதி சொன்னேன் அல்லவா, இருந்தால் தருவேன் என்று. அதற்காகவே இறைவன் தந்திருக்கிறான். என்னை இறைவன் சோதிக்கிறான். இருந்தால் நீ கொடுத்துருவியா பார்க்கலாம் என்று இருப்பதற்காக. இன்னொன்று இருக்கிறது, கொடுப்பது என்று முடிவெடுத்து விட்ட எவனுக்கும் அல்லாஹ் வரும் வழிகளை திறந்து விடுவான். இதில் உள்ள பாடம் அது. கொடுத்து விட்டார்கள். முன்திர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு வருவதையெல்லாம் தாரை வார்ப்பதற்கு காரணம் வல்லலான தந்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, வல்லலான கணவர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அற்புதமான வாழ்க்கைகளில் நிறைய படிப்பினைகளை நமக்கு தந்திருக்கும் இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடமிருந்து இருக்கின்ற அபாரமான இந்த திறமைகளில் பல திறமைகளை அல்லாஹ் நம்முடைய பெண் செல்வங்களுக்கும் வருங்கால பெண்களுக்கும் வாழும் பெண்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.